ஒரு அழகான சிறிய கிராமத்தில் கவின் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். வண்ண பென்சில்கள், வெள்ளை காகிதம், அவை அவனுடைய உலகம். ஆனால் அவன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் இருந்தது. என்னால் பெரிய ஓவியராக முடியாது என்று அவன் அடிக்கடி நினைத்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அப்போது அவன் கண்களில் ஒரு ஒளி பட்டது. பாதையில் ஒரு பழைய பென்சில் கிடந்தது. ஆனால் அது சாதாரண பென்சில் போல தெரியவில்லை. அதை எடுத்தவுடன் ஒரு மென்மையான குரல் கேட்டது. கவின், நான் ஒரு மந்திர பென்சில். நீ என்ன வரைவாயோ அது உண்மையாகும். உண்மையாகவா என்று மெதுவாக கேட்டான். அவன் வீட்டுக்கு ஓடி வந்து ஒரு பெரிய மாம்பழம் வரைந்தான். அடுத்த நொடியில் அவன் கண்ணுக்கு முன் உண்மையான மாம்பழம் தோன்றியது. கவின் மகிழ்ச்சியில் குதித்தான். அவன் ஐஸ்கிரீம் வரைந்தான். அது உண்மையா? இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக், ஷேர். அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் சில நேரம் கழித்து அவன் யோசித்தான், இந்த மந்திரத்தை நான் மட்டும் பயன்படுத்தலாமா? அடுத்த நாள் பள்ளியில் அவன் நண்பன் அருண் சோகமாக இருந்தான். அருணின் புத்தகம் கிழிந்திருந்தது. கவின் அமைதியாக தனது மந்திர பென்சிலை எடுத்தான். ஒரு புதிய புத்தகம் வரைந்தான். அது உண்மையாக்கியது. அருணின் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு மலர்ந்தது. அந்த மாலை மந்திர பென்சில் மீண்டும் பேசத் தொடங்கியது. கவின், நீ நல்ல மனசுடன் பயன்படுத்தினாய். இப்போ உனக்கு மந்திரம் தேவையில்லை. சாதாரண பென்சிலாக மாறிவிட்டது. கெவின் சிரித்தான். அவன் புரிந்து கொண்டான், மந்திரம் பென்சிலில் இல்லை, அது அவன் உள்ளத்தில் இருந்தது. அதன் பிறகு அவன் தினமும் முயற்சி செய்து வரைய ஆரம்பித்தான். சில ஆண்டுகள் கழித்து கவின் ஒரு பெரிய ஓவியராக ஆனான். This piece is incredible. The energy is captivating. Thank you. Simple sketches years ago. It's truly inspiring.